பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைமை இங்க விஜய்க்கு ஏற்படாது. ஏன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் என்பவர் திரைக்கு பின்னால் வேலை செய்பவர், ஆனால் திரையிலேயே வேலை செய்பவர் விஜய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பீகார்ல ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு. அது ஸ்டேட் எலெக்ஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய செல்வாக்கு கூடுதா அல்லது குறையுதா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது தான் ஆயிடுது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா பீகார் ஸ்டேட் எலெக்ஷன்ல போன தடவை ஜெயிச்சதை விட அதிகமான சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. யாருமே வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக கிடையாது. ஆனால் அந்த எஸ்ஐஆரை பயன்படுத்துகின்றவருடைய உள்நோக்கம் சில நேரங்களில் சந்தேகப்பட வைக்கின்றது. மாநிலத்துல ஒரு கட்சி நல்லா ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன செஞ்சு அதை ஜெயிச்சாங்க, அதையே நம்மளும் செஞ்சோம்னா நம்மளும் இங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த வகையில பாத்தீங்கன்னா பீகார்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாநிலத்துல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதை கொடுக்கலான்னு யோசனை பண்றாரு இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகி வச்சு. உண்மையிலேயே பீகார் தேர்தல் தமிழ்நாட்டுல எதிரொலிக்குமா சார்? பீகார் தேர்தல் தமிழகத்துல எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எதிரொலிக்கும். இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயே முதல்ல வந்து தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தாங்க. இப்ப அதை பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில கண்டிப்பா வந்து பொங்கலுக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் எதிர்பார்க்கலாம் போனஸ். இது நம்மளே ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் கிட்ட ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சார். ஆசைக்கு அளவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆசைப்படுறோம், செஞ்சா சந்தோஷம். விஜயுடைய அரசியல் பயணம் இந்த எலெக்ஷன்ல என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைமை இங்க விஜய்க்கு ஏற்படாது. ஏன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் என்பவர் திரைக்கு பின்னால் வேலை செய்பவர், ஆனால் திரையிலேயே வேலை செய்பவர் விஜய். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, அவருக்கு புகழ் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. அதை யாருமே மறுக்கல. இந்த ரசிகர்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு ஓட்டா மாறும். பல பேர் விஜய் ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு ஒரு கூற்று வைக்கிறாங்களே சார். எனக்கு தெரிஞ்சுங்க விஜய் வந்து எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டார். முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அறிவிச்சிருக்காரு. எப்படி சார் போட்டியிடாம இருப்பாரு? முதலமைச்சர் வேட்பாளர் வேற, போட்டியிடுறது வேற. ஒருத்தர் போட்டியிட்டு ஜெயிச்சுதான் முதலமைச்சர் ஆகணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஏற்கனவே சொல்லிட்டாருல, 234 தொகுதியில நான் தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டாருல. சோ எனக்கு தெரிஞ்சு விஜய் எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக எகனாமிஸ்ட் PR சுந்தர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயத்த பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூவே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில இருந்தே ஆரம்பிக்கலாம், இந்தியால இருந்து தொடங்கலாம் அப்படின்றதுனால இந்த கேள்வி. பீகார்ல எலெக்ஷன் நடந்திருக்கு, நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாட்டுல வந்து மோடி அவர்கள் பயணப்படுறாரு. பீகாருடைய எதிரொலி தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்னு பேசுறாரு. இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் தமிழ்நாட்டுல? முதல்ல பீகார்ல ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு. அது ஸ்டேட் எலெக்ஷன். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எலெக்ஷன். சென்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிட்டத்தட்ட பை எலெக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஒரு செல்வாக்கு கூடுதா அல்லது குறையுதா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுதான் ஆயிடுது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா பீகார் ஸ்டேட் எலெக்ஷன்ல போன தடவை ஜெயிச்சதை விட அதிகமான சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. போன தடவை கிட்டத்தட்ட 75 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப இந்த 89 நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வந்திருக்குது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நரேந்திர மோடிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பா அடுத்த 4 வருஷங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல ஒரு மாநிலத்துல நடக்கிற தேர்தல்கள் அவங்க அது எப்படி எல்லாம் ஜெயிச்சாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீ என்ன செஞ்சு நீங்க பணக்காரானீங்க, என்னன்னா அதே போல செஞ்சா நம்ம பணக்காரா இல்ல அப்படி. இது ஒரு நேச்சுரலான இது. அதே போலதான் ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி நல்லா ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன செஞ்சு அதை ஜெயிச்சாங்க, அதையே நம்மளும் செஞ்சோம்னா நம்மளும் இங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா பீகார்ல பல விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்கலாம். ஆனா அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாநிலத்துல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி பெண்களுக்கு கொடுத்தாங்க. அது வந்து அது மட்டுமே காரணம் கிடையாது. பட் அது ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்பட்டது.
இப்போ தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அத குடுக்கலாம்ன்னு யோசனை பண்றாரோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாயி போச்சு. சோ அங்க குடுத்தா மாரி நமக்கு இங்க ரூ. 10,000 குடுப்பாங்க. அ அதனால வருஷா வருஷம் பொங்கலுக்கு வந்து பொங்கல் பரிசு அப்படின்ட்டு கொஞ்சம் ஆ. சர்க்கரை, அ மளிகை பொருட்களு, கரும்பு இதெல்லாம் ஃப்ரீயா குடுப்பாங்க ரேஷன் கடை மூலமா. அதனால இந்த தடவ வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு 5,000 முதல் 10,000 வரை குடுப்பாங்க. அல்லது வேற ஏதோ ஒரு பேர்ல குடுப்பாங்க. பீகார்ல எப்படி ம். குடுத்துருக்காங்கன்னா, நாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்க தொழில் தொடங்குவதற்கு சுய நல்ல ஒரு தொழில். ஆ. பார்த்தீங்கன்னா 2,00,000 குடுக்குறோம். அதுக்கு முன் தொகையா இந்த 10,000 குடுக்குறோம். ஆனா நீங்க தொழிலே தொடங்கலனாலும் அந்த 10,000 திருப்பி குடுக்க வேண்டியதில்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ ஓகே. எப்படி என்ன பேர்ல குடுத்தா என்ன? குடுத்தா மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இதுல ஏற்கனவே வந்து ஓ. தமிழ்நாட்டுல வந்து திமுக வந்து ஒரு பலமான கட்சியா இருக்கு. அவங்க கிட்ட ஒரு பலமான கூட்டணியும் இருக்குது. ஆ இருக்கு. இந்த நேரத்துல இந்த மாரி வந்து ஒரு பீகார்ல அவங்க அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயே முதல்ல வந்து தமிழ்நாட்டுல தான் கொண்டு வந்தாங்க. இப்ப அத பார்த்தீங்கன்னா, எல்லா மாநிலங்களும் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கொண்டு வந்துட்டாங்க. ம். இது வந்து ஒரு என்ன சொல்றது? இது ஒரு டெமோக்ரஸிக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாநிலத்தில ஒரு முதலமைச்சர் ஒரு நல்ல விஷயத்த செய்றாருன்னா, அத பார்த்து மத்த மாநில முதலமைச்சர்களும் அதே செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ம். அந்த வகையில கண்டிப்பா வந்து பொங்கலுக்கு நீங்க ஒரு ரூ. 10,000 எதிர்பார்க்கலாம் போனஸ். இது நம்மளே ஒரு எதிர்பார்ப்ப மக்கள்கிட்ட ஏற்படுத்துற மாரி இருக்கே சார். அதாவது ஒரு ஆசைக்கு அளவில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆசைப்படுறோம். ம். செஞ்சா சந்தோஷம். செய்யலைனாலும் வருத்தப்படக்கூடாது. அவ்வளோதான். அந்த லெவல்ல தான் நம்ம இத எடுத்துக்கணும். சார் உண்மையிலேயே பீகார் தேர்தல் தமிழ்நாட்டுல எதிரொலிக்குமா சார்? அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் தமிழ்நாடு இருக்குதா? இல்ல தமிழக மக்கள் அது போன்று சிந்திப்பாங்களா? அதாவதுங்க, அ அதாவது பீகார் தேர்தல் தமிழகத்துல எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டா, ம். கண்டிப்பா எதிரொலிக்கும். அது எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. இப்ப நீங்களே சொன்னீங்க. ம். இந்த இதுல ஆரம்பத்துல முதல் கேள்வியில, அ பீகார்ல நடந்த மாரி தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்ட்டு. ஆ. இல்லைங்க. ஆனா பீகார்ல என்ன நடந்ததுன்னா, நீங்க நீங்க வந்து ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நியூஸ் வந்து சம்திங் டிஃபரெண்ட். அந்த நியூஸ நீங்க எப்படி இன்டர்பிரேஷன் பண்றீங்க அப்படிங்கிறது டிஃபரெண்ட். ம். இப்போ நீங்க பிஜேபி ஆதரவாளரா இருந்தா நீங்க எப்படி யோசனை பண்ணுவீங்க? அங்க பாருங்க பீகார்ல பிஜேபி ஜெயிச்சிருச்சு. அதனால இங்கேயும் பிஜேபி ஜெயிக்கும். அல்லது பிஜேபி கூட்டணி ம். ஜெயிச்சிருச்சு. இங்கேயும் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இதே நீங்க திமுக ஆதரவாளரா இருந்தா என்ன நினைப்பீங்க? அங்க பாருங்க பீகார்ல யாருங்க ஜெயிச்சது? ஏற்கனவே ஆட்சியில இருந்தவங்க தாங்க திரும்ப ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த லாஜிக் ம். படி பார்த்தாக்கா, அந்த பீகார் வந்து இங்க ஓகே. எதிரொலிச்சுதுன்னா என்ன நடக்கும்? இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க தான் திரும்ப ஆட்சிய பிடிப்பாங்க. அப்படி சோ அந்த அது எதிரொலிக்குமானா கண்டிப்பா எதிரொலிக்கும். அது எப்படி எதிரொலிக்கும்ன்றது அவங்கவங்க வந்து அ அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி நீங்க இன்டர்பிரேஷன் பண்ணிக்கலாம். மாத்திக்கலாம். கண்டிப்பா அதாவது ஓகே. அ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஏதோ ஏதோ ஒரு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு நல்ல ஐடியா தோன்றி இருக்குது. அந்த ஐடியாவ செயல்படுத்தி இருக்கிறாரு. அதனால அவருக்கு மிகப்பெரிய மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு. அது ஒரு நல்ல எண்ணம். ஸோ நெறைய பேர் வந்து இந்த ஃப்ரீபீஸ் பத்தி வந்து எதிரா பேசுவாங்க. எனக்கு வந்து அதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா, ஒரு இப்ப ஒரு 100,00,00,000, 200,00,00,000 ரூபாய் பணத்த கையில வச்சுக்கின்னு, ஒருத்தர் வந்து ஃப்ரீபீஸ்க்கு எதிரா பேசலாம். ஆனா, அந்த ம். ஒரு ஃப்ரீ வந்து இருந்தா தான் ஒரு வாழ்வாதாரமே நல்லா இருக்கும். அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஏழ்மையான மக்கள் இருப்பாங்க. நெறைய வீட்ல வந்து ஒரு கண்டிப்பா. பெண் பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கு கையில பணம் இல்லாம படிக்க வைக்க மாட்டாங்க. இப்ப இந்த மாரி குடுக்குற ஒரு ரூ. ம். 1000 அல்லது கல்லூரிக்கு போற பெண்களுக்கு ரூ. 1000 குடுக்குறதோ, அவங்களுடைய வந்து ஒரு கல்வியை வந்து ஊக்குவிக்குது. அவங்க நல்ல கல்வி பெற்றாங்கன்னா, எதிர்காலத்துல நெறைய விஷயங்கள அவங்க சாதிக்கலாம். ஸோ அதனால அந்த அந்த ஒரு பயனாளிகள் யாருமே வந்து இது தப்பு அப்படின்னு சொல்றதில்ல. ஆனா, இந்த பெரும் பணம் படைச்சவன் தான் இந்த ஃப்ரீபீலாம் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால அந்த பீகார்ல நிதிஷ்குமார் அந்த ரூ. 10,000 குடுத்தது வந்து எனக்கு முழுமையான உடன்பாடு. அதையே தமிழக முதல்வர் ஃபாலோ பண்ணாருன்னா, அதுலயும் எனக்கு ஒரு முழு உடன்பாடு. ஜெயிக்கிறது, தோற்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். டெமோக்ரஸில அ அ ஒரு ஒரு சில த கட்சி தலைவர்களோ, அல்லது ஒரு சில தொழிலதிபர்கள் கிட்ட பணம் அதிகமா குவியாமல், பொதுவாக பரவலாக மக்கள் கிட்ட பணம் இருக்கணும். அதுதான் ஒரு எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ அது வந்து ஓகே. அ நாளைக்கு ஸ்டாலின் ஜெயிக்கிறார், தோற்கிறாருன்றத விட்டுருங்க.
கண்டிப்பா டெமோக்ரஸி ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு. ஓகே சார். இந்த பீகார் எலக்ஷன பொறுத்தளவுல எஸ்ஐஆர் தான் ஒரு மிகப்பெரிய தாக்கம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஈவன் காங்கிரஸா இருக்கட்டும், பாஜக கூட்டணியில இருக்கிறவங்கள தவிர்த்து இந்த இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து தரப்பும் அந்த எஸ்ஐஆர் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றாங்க. அது இப்போ தற்போது தமிழ்நாட்டுல ரொம்ப பரவலா அந்த எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு தாக்கம் இங்க இருக்குமா? இல்ல அந்த மாரி இருக்காதா? ஏன்னா தமிழக நிர்வாகிகள், அலுவலர்கள் தான் அந்த அந்த பணிய மேற்கொள்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு தானே சார் நினைக்கலாம். எதிர்பார்க்கலாமா அப்படி? அதாவதுங்க, பொதுவா வந்து நான் ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சரிங்களா? ஒரு நான் உங்ககிட்ட ஒரு தீப்பெட்டிய குடுக்குறேன். அந்த தீப்பெட்டிய வச்சு ஒரு தீக்குச்சிய எரிச்சு, அது மூலமா வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி, அதனுடைய வெளிச்சத்துல நீங்க வந்து ஒரு படிச்சு நீங்க முன்னுக்கு வரீங்க. அல்லது அந்த தீக்குச்சிய வச்சு ஒரு தீப்பந்தத்த ஏத்தி ஒரு குடிசைய எரிக்கிறீங்க. இப்போ நான் உங்கள கேட்கிற கேள்வி, யார் மேல தப்பு? அந்த தீக்குச்சி மேல தப்பா? அந்த தீக்குச்சியை கையாள்கின்ற உங்கள் மீது தப்பா? இந்த டிபிக்கல் கொஸ்டினா இருக்கே சார். அந்த தீக்குச்சியை நல்ல விதமா பயன்படுத்துறதும், கெட்ட விதமா பயன்படுத்துறதும் உங்களுடைய மனநிலை. ம். அதனால ஓகே. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தீக்குச்சி. சோ யாருமே வந்து எஸ்ஐஆருக்கு எதிரா கிடையாது. ஆனால் அந்த எஸ்ஐஆரை பயன்படுத்துகின்றவருடைய உள்நோக்கம் சில நேரங்களில் சந்தேகப்பட வைக்கின்றது. ம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எஸ்ஐஆர் பணிய தொடர்ந்திருந்தால், நெறைய பேருக்கு வந்து ஒரு ஓ. நெறைய இது இருந்திருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி முதல் வாரத்துல எஸ்ஐஆர் முடிச்சுருவாங்க. ஸோ ஆனா, ஒருவேள நான் வெளிநாட்டுல இருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு. நான் இன்னையிலருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் நான் வெளிநாட்டுல இருக்கிறேன். அப்போ என்ன நேர்ல பார்க்க முடியாது. நான் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ம். அ ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் நான் வந்தாக்கா எனக்கு ஓட்டு உரிமை இருக்காது. அப்புறம் சொல்லாங்க நீங்க ஆன்லைன்ல பண்ணலாம் அப்டின்றாங்க. இப்ப ஆன்லைன்ல பண்ணலன்னா, அப்ப நான் ஆமா. அந்த அளவுக்கு வந்து ரீச் எல்லாருக்கும் இருக்குதா? எல்லாரும் செய்வாங்களா? அப்படின்றதும். ம். ஒரு ஒரு எஸ்ஐஆருக்கு எதிரா காங்கிரஸோ, திமுகவோ எந்த கட்சியும் பேசல. அந்த எஸ்ஐஆரை கையாள்வதில் சில உள்நோக்கங்கள் இருக்குது. ஆ கூடிய இது எலக்ஷன் ம். கமிஷன் ஆளுங்கட்சி மத்தியில இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஆ ஆதரவா செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. அவ்வளவுதான். இல்ல கடந்த காலங்களைப் போல அது கடந்த எலக்ஷன் முடிஞ்ச உடனே அது தொடங்கியிருக்கலாம். இல்ல குறைஞ்சது 1 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்கலாம். இவ்வளவு அவசரமா இந்த 1 மாதத்துல பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தானே சார் கேள்வியே. அதத்தான் வந்து இப்போ நம்ம ஒரு மத்தியில இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிரா இருக்கிற தமிழக கட்சிகள் கேட்கிறது இந்த கேள்வி தான் கேட்கறாங்க. என்ன அவசரம்? ம். அவசர அவசரமா ம். செய்யறதுனால எங்களால எல்லாத்தையும் வந்து செக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இப்போ ஒரு ம். பணியாளர்களுக்கும் வந்து பணிச்சுமை வந்து அதிகமாக்கும். ஆ அதனால வந்து ஒரு இத வந்து கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருக்கலாம். எஸ்ஐஆர் மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனா எஸ்ஐஆரை செய்கின்ற விதத்தில் தவறுகள் இருக்கின்றதுன்றது தான் எல்லாருடைய கருத்துமே. அதாவது மத்தியில ஓகே. இருக்கிற ஆளுங்க தவிர. விஜயுடைய அரசியல் பயணம் இந்த எலக்ஷன்ல என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இந்த கரூருக்கு அப்புறம் இந்த டிசம்பர் 4ஆம் தேதி அவர் திருப்பியும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நாளைக்கு சத்தியபாமால விவசாயிகள சந்திச்சு ஆலோசனை நடத்த போறதாக ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஆ இப்ப நெறைய பேர் வந்து இந்த பீகார் எலக்ஷன் பத்தி பேசும்போது, ஜன் சுராஜ்ன்னு ம். ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு பிரசாந்த் கிஷோரு. ஆ. கிஷோர். அது 238 தொகுதியில 243 தொகுதியிலும் போட்டியிட்டாரு. அதுல ஒரு 5 பேர் வந்து எலக்ஷனுக்கு முன்னாடியே கட்சி தாவிட்டாங்க. 238 தொகுதியில போட்டியிட்டு, ஓகே. அதுல 236 தொகுதியில டெபாசிட் இழந்துட்டாரு. ஸோ, ம். இங்க என்ன நடக்குது அப்டின்னா வந்து, அ சும்மா ஒரு ஒரு ஜோக்குக்காக சொல்றேன். அ ஒரு அழகான பெண் இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுடைய நட்பு நமக்கு கிடைக்கணும் அப்டின்னா, நம்ம நெறைய பொய்கள்லாம் சொல்லுவோம். அப்பதான் நம்மகிட்ட அதான் அந்த பெண்ணுக்கு ஆதரவா ஒரு சொன்னா நமக்கு அந்த ஒரு ம். அழகான பெண்ணுடைய நட்பு கிடைக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து, இப்போ டிவிகே விஜய் வந்து ஒரு அழகான பெண். அவருடைய நட்பு எப்படியாவது கிடைச்சாக்கா, அதிமுகவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ, அதனால அதிமுகல என்ன சொல்றாங்க, "அங்க பாருங்க, அங்க என்ன நடந்ததோ அதான் இங்க நடக்கும். அங்க வந்து பிரசாந்த் கிஷோர் தோத்த மாரி இங்க தோத்துருவீங்க. அதனால ஒழுங்கு மரியாதையா எங்கள கூட வந்து கூட்டணி சேர்ந்துருங்க." அப்படின்னு அந்த ஒரு அழகான பெண்ணுக்கு ரொம்ப ஓ. ஆசைப்படுறாங்க. ஒரு பிம்பத்த கட்டமைக்கிறாங்களா சார்? ஆமா, அதிமுகவ பொறுத்தவரைக்கும். ஆனா, அந்த ம். அந்த அழகான பெண் வந்து இ இவங்க கிட்ட கூட்டணி வைக்கிறதுல எந்த ஆர்வமும் காமிக்கல.
ஏன்னா ம். அவங்களே வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு பணக்கார நண்பர் வேண்டாம், நானே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு அழகான பெண். ஸோ ஆனா கண்டிப்பா வந்து பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைமை இங்க விஜய்க்கு ஏற்படாது. ஏன்னு ஓகே. சொன்னால், பிரசாந்த் கிஷோர் என்பவர் திரைக்கு பின்னால் வேலை செய்பவர். ம். ஆனால் திரையிலேயே வேலை செய்பவர் விஜய். ஸோ திரையில வேலை செய்றவங்களுக்கு கண்டிப்பா. ஒரு புகழ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இருக்கும். திரைமறைவுல வேலை செய்றவங்க, திரையில இருக்கிறவங்களுக்கு ஒரு புகழ் வந்து கண்டிப்பா கூடுதலா இருக்கும். ஸோ இப்போ விஜய பொறுத்தவரைக்கும் எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னால், அவருக்கு புகழ் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. அத யாருமே மறுக்கல. ஏன்னா ம். விஜயோட படத்துக்கு எல்லாருமே ஃபேன் தான். நானும் வந்து விஜய் படம்லாம் வந்து ம். விரும்பி பார்க்குற ஆள் தான். ஸோ எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த ஒரு ஒரு இந்த ரசிகர்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு ஓட்டா மாறும்? அ ம். ஸோ இது வந்து உண்மையிலேயே யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். கேள்வி. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெகுலேட் பண்ணிக்கலாம். அங்க அங்க பிரசாந்த் கிஷோருக்கு நடந்தது தான் இங்க விஜய்க்கு நடக்கும்னு சொல்லிக்கலாம். விஜய் ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, விஜய் தான் கண்டிப்பா வந்து சீஃப் மினிஸ்டரா வருவாருன்னு சொல்லிக்கலாம். எல்லாமே சொல்லிக்கலாமே தவிர, இந்த பல பேர் விஜய் ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு ஒரு கூற்று வைக்கிறாங்களே சார். எனக்கு தெரிஞ்சுங்க விஜய் வந்து எலக்ஷன்ல போட்டியிட மாட்டார். என்ன சார் முதலமைச்சர் வேட்பாளர் அவர்னு தான் அறிவிச்சிருக்காரு. எப்படி சார் போட்டியிடாம இருப்பாரு? முதலமைச்சர் வேட்பாளர் வேற, போட்டியிடுறது வேற. ஒரு ஒரு ஒருத்தர் போட்டியிட்டு ஜெயிச்சு தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல குறைந்தபட்சம் ஒரு தொகுதி எம்எல்ஏவா இருக்கணும் இல்லையா? ஆ அ எனக்கு சட்டம் சரியா தெரியல. இல்லைங்களா? ஆ ம். ஆனா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னால், நீங்க வந்து ஒரு எம்பியா ஆ. இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க முத ஒரு பிரைம் மினிஸ்டரா பதவி ஏத்துட்டு 6 மாதத்துக்குள்ளார நீங்க ஒரு எம்பி ஆனாலே போதும். ஆ ஓகே. அந்த கால இடைவெளி இருக்கு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ அவரு எம்பி கிடையாது. ஓகே. சரிங்களா? ஸோ இந்த ம். சட்டம் எனக்கு அவ்வளவு கரெக்ட்டா தெரியல. ஸோ கேள்வி நம்பர் 1 அப்படி ஒரு சட்டத்துல இடம் இருந்தால், ஒருவேளை ம். வந்து தாவேக்கா ஜெயிச்சதுனால், விஜய் வந்து என்ன பண்ணிடுவாரு, ஓகே. முதலமைச்சர் ஆயிடுவாரு. யாராவது ஒரு கேண்டிடேட்ட ரிசைன் பண்ண சொல்லிட்டு, அந்த தொகுதியில எந்த தொகுதியில அதிகபட்சமான மார்ஜினோடு தாவேக்கா வேட்பாளர் இருக்காங்களோ அங்க தேர்தல் நடக்கும். அவர் ரிசைன் பண்ண சொல்லிட்டு இவர் அந்த தொகுதியில நின்னு 6 மாசத்துக்குள்ள ஜெயிச்சு வந்துடலாம். ஓகே. இது வந்து 1. அல்லது அல்லது இன்னொரு வழி இருக்கு. இப்ப ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, அவங்க சிஎம்மா இருந்தாங்க. ஒரு ம். காலகட்டத்துல அவங்க சிஎம்மா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்ட சிக்கல் வந்தப்ப என்ன பண்ணாங்க, ஏம்பா அந்த சட்ட சிக்கல்லாம் தீர்ற ஓபிஎஸ். வரைக்கும் ஏன் நீ வந்து சிஎம்ஆர்ன்ட்டு ஓபிஎஸ் முதலமைச்சராக்கி விட்டாங்க. அந்த மாரி சரிங்க ம். இப்ப டெம்பரரியா ஏதோ ஜெயிச்சுக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து அவரு சிஎம் ஆக்கி விட்டுறாரு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, யாராவது ஜெயிச்ச ஒருத்தர ரிசைன் பண்ண சொல்லிட்டு, இவர் அங்க போட்டி போட்டு ஜெயிச்சு வந்து திரும்ப இவரு சிஎம் ஆயிடலாம். சோ இது பாசிபிள் இருக்கு இல்லையா? ஓகே. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். அப்படியும் யோசிக்கலாம். ஆனா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, எதனால அவர் போட்டியிட மாட்டார்? சோ எதனால அவர் போட்டியிட மாட்டார் அப்படின்னு சொன்னால், அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா, ஒரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. ம். விஜயகாந்தோ, கமலஹாசனோ, சரத்குமாரோ எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ம். ஒரு என்ன சொல்றது? ஒரு சாதாரண மனிதர்களா தான் நடந்துக்கினாங்க. ஆனா விஜய் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது ஓகே. எப்படின்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய மனிதர். நான் வந்தா கூட்டம் கூடிடும். அப்படின்ற மாரி ஒரு ம். ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சரி. ஓரளவு ஒரு லாஜிக்கா சொல்றேன் பாருங்க. விஜயகாந்த் முதல்ல போட்டியிட்டப்போ, அவருடைய கட்சியில எல்லாரும் தோத்துட்டு அவரு மட்டும் ஜெயிச்சாரு. அவரு மட்டும் ஆ. ஜெயிச்சாரு. அவரு மட்டும் எம்எல்ஏ ஆனாரு. அவர் சட்டசபைக்கு போனாரு. இப்போ ஓகே. ஒருவேளை ஒருவேளை விஜய் நிக்கிறாரு. விஜய் மட்டும் ஜெயிக்கிறாரு. வேற யாரும் ஜெயிக்கல. இவரு சட்டசபைக்கு ம். போவாரா? சட்டசபைக்கு இல்ல அது போயிட்டு யார் பக்கத்துல கேள்விக்குறியா தான் முன்வைக்கிறாங்க. சட்டசபையில போய் யார் பக்கத்துல உட்காரணும்? ஒரு சாதாரண 10ஆம் கிளாஸ் படிச்ச ஆப்வியஸ்லி. எம்எல்ஏ பக்கத்துல உட்காரணும். உங்க பக்கத்துல ஆ. உட்கார்ந்துங்கிற ஒரு எம்எல்ஏ வேற ஓகே. பொசிஷன்ல இருப்பாரு. ஒரு ஊர் பேர் ஓகே. தெரியாத ஆளா இருக்கும். அவர் பக்கத்துல நீங்க உட்காரணும். இவரு உட்காருவாரா? இவரு என்ன நினைக்கிறாரு? நாம வந்து நம்ம வெளிய வந்தா லட்சக்கணக்கான மக்கள் கூடிடும். சோ அத ம். அவாய்ட் பண்றதுக்காகவே அப்படி அப்போ அந்த சூழ்நிலை நீங்க போனாலும் குற்றம். இப்போ போறதுக்கு உங்களோட ஈகோ இடம் கொடுக்காது. போகலன்னா நீங்க எம்எல்ஏ ஆயிட்டு நீங்க ஓகே. சட்டசபை போறேன்னு வச்சுங்களேன். அத வந்து உங்க எதிர்க்கட்சிகள் உங்களுக்கு எதிரா திருப்புவாங்க இல்லையா? ஓகே. சோ
அந்த ஒரு சூழ்நிலை வந்துரும். நான் போய் ஒரு சூப்பர் ஸ்டாரு, ஒரு சூப்பர் நான் போய் ஒரு சாதாரண ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்ச எம்எல்ஏ பக்கத்துல உட்கார்றதா? அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்துரும். போகலன்னு வச்சுக்கங்களேன், ஒரு எம்எல்ஏ எப்படி சட்டசபைக்கே போகாம இருக்க முடியும்? சோ கண்டிப்பா. இந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்றதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொல்றாரு, "நான் எதுங்க எலக்ஷன் நிக்கணும்? எல்லா 234 தொகுதியில நிக்கிறது நான் தாங்க" அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. டயலாக் பேசிட்டு விட்டுருவாரு. ஏன்னா இப்பல்லாம் அவருக்கு வந்து அ டயலாக் எழுதி குடுக்குறவங்கலாம், சினிமால டயலாக் எழுதி குடுக்குறவங்கலாம் இப்போ அப்பாயிண்ட் பண்ணிக்கிறார் போல இருக்குது. ரொம்ப அழகா எழுதி குடுக்குறாங்க. என்னது நசுங்காத நாகரீகம். அது நாகரிகத்துல என்ன நசுங்குன நாகரீகம், நசுங்காத நாகரிகம்லாம் தெரியாது. இருக்கிறதிலேயே ஒரு என்ன சொல்றது, இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு வச்சுக்கின்னு, ரொம்ப ரொம்ப ஆபாசமா அ தாவேக்காவுக்கு எதிரா பேசுறவங்கள திட்டுறது, இதெல்லாம் பண்ணிக்கின்னு, இவங்க பேசுறாங்க நசுங்காத நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஒரு ம். டயலாக் எழுதி குடுக்குறாங்க. 230 அதான் ஏற்கனவே சொல்ட்டார்ல. 234 தொகுதியில நான் தான் நிக்கிறேன்னு சொல்ட்டார்ல. எதுக்கு நீங்க அவர போய் ம். ஒரு தொகுதியில போய் மடக்குறீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் எம்எல்ஏ எலக்ஷன்ல போட்டியிட மாட்டார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT Promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.